கிளிப் போடுற ட்ரீட்மெண்ட் வந்து கை சும்புற பழக்கம் இல்ல நாக்கு துருத்திட்டே இருக்காங்க. யூஸ்வலா ஒரு 7 to 8 years எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் 𝒔𝒆𝒗𝒊𝒄𝒆𝒔, டென்டிஸ்ட், அரிஸ்டோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பல் வந்து முன்ன பின்ன முளைக்குதுன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வரீடா இருக்காங்க. என் பசங்களுக்கு பல் எத்திட்டு இருக்கு, இல்ல பல் வந்துட்டு வரிசையா இல்ல ஸ்பேசிங் இருக்கு, சோ நாங்க எப்ப பல்ல கிளிப் போடுறது, சில பேர் வந்து இந்த வயசுலயும் கிளிப் போடலாமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இந்த பதிவு நம்ம கிளிப் போடுறத பத்தி பார்க்க போறோம். கிளிப் போடுற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பேசிக்கா வந்து நம்ம 3 ஸ்டேஜா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிவென்டிவ் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ சில குழந்தைங்களுக்கு ஒரு தாடை மட்டும் வளர்ச்சி வந்து ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு அந்த வளர்ச்சியே இல்லாம இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு கை சும்புற பழக்கம் இருக்கும், இல்ல நாக்க வச்சு துருத்திட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு நிறைய டென்டல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப இதா இருக்கும். அந்த மாதிரி கை சும்புற பழக்கம் இல்ல நாக்கு துருத்திட்டே இருக்காங்க, இல்ல தாடை வளர்ச்சி இல்ல, அதுக்காக சின்ன சின்ன அப்ளையன்சஸ் எல்லாம் கொடுத்து நம்ம தேவையான பொசிஷன்ல தேவையான டைரக்ஷன்ல வளர வைக்கலாம். இது வந்துட்டு வளர்ச்சி பருவத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலா ஒரு 7 to 8 years ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்டர்செப்டிவ் ஸ்டெப்ஸ். அதாவது பிரச்சனை வந்துருச்சு, சோ வந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா கிளிப் போட்டு சரி பண்ணலாம். அந்த கிளிப் வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு 12 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எல்லா பல்லும் எரப்ட் ஆயிடுச்சு, எல்லா பல்லும் வெளியே வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது 40-45 வயசுல இருக்கிறவங்களுக்கு தாராளமா பண்ணலாம். பட் அவங்களோட போன், அதாவது பல் கீழே இருக்கிற போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் அவங்களுக்கு வேற எதுவும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல அந்த தாடை வந்துட்டு கரெக்டான பொசிஷன்ல ரேஷியோல இல்ல, ஒரு தாடை மட்டும் பெருசா சின்னதா இருக்கு, அப்போ நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம், அதை வந்து நான் இப்போ சரி பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஒரு growth முடிஞ்சு ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தாராளமா பண்ணலாம் சர்ஜரி பண்ணி. அது பண்றது பேர் வந்துட்டு ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a kind of cosmetic surgery தான். அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா பார்க்கவும் நல்லா இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷனலாவும் நல்லாவும் இருக்கும்.